ஒளிபரப்ப உதவுபவர்கள் மனைவி ரோஸ் பிராங்கோ குடும்பத்தினர், நாகர்கோவில். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் சி. யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய திருத்தலத்திலே நாம் இன்றைய நாளில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய அடக்க சடங்கின் நினைவு திருப்பலை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருத்தந்தை அவர்கள் 3 வகைகளிலே வரலாற்று சிறப்பு மிக்கவர். ஒன்று, அவருடைய தாயகம். ஏறக்குறைய 1300 ஆண்டுகளுக்கு பிறகு லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றாகிய அர்ஜென்டினாவிலே பிறந்தவர். அந்த இடத்திலிருந்து முதல் முறையாக திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இரண்டாவது, அவர் சார்ந்திருக்கிற துறவற சபை, கத்தோலிக்க திருச்சபையிலே மிக பெரிய துறவு சபைகளில் ஒன்றாகிய சபையிலிருந்து இவர் முதலாக திருத்தந்தையாக வந்திருக்கிறார். மூன்றாவது, அவர் தேர்ந்தெடுத்துள்ள பெயர், திருச்சபை வரலாற்றிலே பிரான்சிஸ் என்ற பெயரை முதலாக தேர்ந்து கொண்டவர். புனித பிரான்சிஸ் அசிசியார் ஏழைகள் வாழ் இரக்கம், எளிமை, தாழ்மை, கட்டுப்பாடு, திருச்சபையை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஆவல் போன்ற பண்புகளால் அணி செய்யப்பட்டவர். இவருடைய பெயரை தேர்ந்தெடுத்ததன் வழியாக திருத்தந்தையும் அப்புனிதரின் அடிச்சுவட்டை பின்பற்ற முனைந்து வெற்றியும் கண்டார். இன்றைக்கு திருச்சபையையும் நம் பொது இல்லமாகிய இயற்கையையும் ஏழைகளையும் தன் வாழ்நாள் முழுவதும் அன்பு கூர்ந்து திருத்தந்தையாக பொறுப்பேற்ற காலம் முழுவதும் அதற்காகவே குரல் எழுப்பிய நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆண்மலை பெற்றுக்காக ஜெபிப்போம். திருப்பலியில் பங்கேற்க நம் தவறுகள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடத்தி செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்து கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சி நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வியறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்க இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ
கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 118 பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சியூர் குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டதால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள், அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களை நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 16, வசனங்கள் 9 முதல் 15 வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவரிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களில் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு உயிர்த்து விண்ணகம் சென்றபோது மீண்டும் அவர் விண்ணகத்திற்கு வந்ததை நினைத்து அங்கிருந்து அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பல வானதூதர்கள் இயேசுவை சூழ்ந்து வந்து மண்ணகத்தில் அவருக்கு கிடைத்த அனுபவத்தை பற்றி கேட்டார்கள். ஒரு வானதூதர் இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் மண்ணகத்தில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீர். இறையரசின் விதைகளை பல மக்களின் உள்ளங்களில் விதைத்திருக்கிறீர். உங்கள் இந்த சிறந்த பணியை தொடர்வதற்காக நீங்கள் 12 பேரை மட்டுமே நியமித்துள்ளீர்கள். அந்த 12 பேரில் பெரும்பாலோர் மிகவும் திறமையானவர்கள் அல்ல. உங்கள் பணி எப்படி தொடரும்
என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். இயேசு சிறிது நேர ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு சொன்னார், எனக்கு நன்றாக தெரியும், அவர்கள் ஒரு சிலரே, அவர்களில் மிகவும் திறமையானவர்கள் பலர் இல்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் அவர்களோடு இருப்பேன், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவர்களை நம்புகிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முடிவிலே இயேசு திருத்தூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க கொடுத்த கட்டளையை பற்றி வாசிக்க கேட்டோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். கடந்த ஒரு வாரமாக நாம் இயேசு உயிர்த்த பிறகு பல்வேறு நபர்களுக்கு காட்சியளித்ததை பற்றி கேட்டு வருகிறோம். கல்லறைக்கு அருகில் சில பெண்களுக்கு காட்சி கொடுத்தார். தோட்டத்தில் மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுத்தார். எம்மாவுஸ் சீடர்களுக்கு இருவருக்கு அப்பம் பிட்கும் போது காட்சி கொடுத்தார். மூடிய அறையிலே திருத்தூதர்களுக்கு காட்சி கொடுத்தார். திபேரிய கடல் அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீடர்களுக்கு காட்சி அளித்தார். இவ்வாறு இயேசு பலருக்கு பலமுறை தோன்றுவதும், அவரை காண்பவர்கள் அவரை நம்ப தயங்குவதும், ஆண்டவர் அவர்களுக்கு விளக்கம் தருவதும், அவர்களை கடிந்து கொள்வதும் போன்றவை இயேசு உண்மையாகவே உயிர்த்து விட்டார் என்பதை வலுப்படுத்துகின்றன. இன்றைய நற்செய்தியிலும் இடம்பெற்றுள்ள பல்வேறு உயிர்த்தெழுதல் நிகழ்வுகளிலே ஒரு பொதுவான அம்சம் காணப்படுகிறது. சீடர்களுடைய நம்பிக்கை இன்மை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மகதலா மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது சீடர்கள் நம்பவில்லை. எம்மாவுக்கு செல்லும் வழியில் 2 சீடர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் தோற்றத்தை பற்றி சொன்னபோது சீடர்கள் நம்பவில்லை. 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றி உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உயிர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்புவதற்கும் சீடர்களுக்கு கடினமாக இருந்தது. சீடர்கள் நம்பிக்கையில் குறைவாக இருந்த போதிலும் உயிர்த்த ஆண்டவர் அவர்களிடம் மிக முக்கியமான பொறுப்பை, நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த பணியை ஒப்படைக்கிறார். அவருடைய உயிர்ப்பை நம்ப தயங்கிய சீடர்களை இயேசு நம்புகிறார். நான் அவர்களுடன் இருப்பேன், நான் அவர்களை நம்புகிறேன். சீடர்களைப் போலவே நாமும் சில முறை நம்முடைய நம்பிக்கையில் தளர்வு அடைந்துள்ளோம். சில நேரங்களில் என் நம்பிக்கையை நாம் கைவிட்டிருக்கிறோம். நாம் பலவீனமானவர்கள், நம்பிக்கையில் நழுவக்கூடியவர்கள், நாம் உடையக்கூடியவர்கள், நம்பிக்கையில் உறுதியற்றவர்கள். இவையெல்லாம் இயேசு நன்றாகவே அறிவார். ஆனால் அவர் நம்மை முழுமையாக நம்புகிறார். அவருக்கு சான்று பகர நமக்கு துணிச்சலை இயேசு தருகிறார். ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் அறிவிப்போம். இயேசுவுக்கு துணிச்சலான சாட்சிகளாக நாம் வாழ்வோம். இயேசுவின் வாக்குறுதியை நினைவில் வைத்துக் கொள்வோம். ஒருவேளை நாமும் மற்ற சீடர்களைப் போலவே இயேசுவின் உயிர்ப்பிலே முழுமையான நம்பிக்கை கொள்ளாவிட்டாலும் அவர் சொன்ன வாக்குறுதியை நினைவில் வைப்போம். நான் உன்னுடன் இருப்பேன், நான் உன்னை நம்புகிறேன். பொருட்களை இறைவா உன் கரங்களில் ஏந்தி இடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தி இடம் வந்தோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமான அந்த இப்பலி அல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் மக்களுக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கைகளை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிடம் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கிடுவதும், மிகச்சிறப்பாக ஆரோக்கிய அன்னையின் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் முது கனிமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக முதுமாண்பை வான தூதரன் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தையும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையோடு இறைஞ்சி புகண்டு அக்களிப்புடன் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்படி வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம் அழைத்து கொண்ட பிரான்சிஸ் என்னும் எம் திருத்தந்தையையும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். ஒளிமிக்க உடைய திருமுன் இவரையும் இறந்த அனைவரையும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இறைவன் இரக்கம் காட்டி நித்திய பேர்வ வாழ்வை தர வேண்டுமென்று நம்பிக்கையோடு வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி பெற நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கார் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குறி எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய
ஆண்மலை பெற்றுக்காக சிவிப்போம். நித்திரை பாற்றி எங்கள் திருத்தந்தைக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திரை பாற்றி எங்கள் திருத்தந்தைக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திரை பாற்றி எங்கள் திருத்தந்தைக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மனைவி ரோஸ் பிரான்கோ குடும்பத்தினர், நாகர்கோவில். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் சி யூஜின் பிரான்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி